இப்போ வந்து டைம் எப்படியோ ஒரு 11:30 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரைடல் கிட்டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து எனக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து ப்ரைடல் போயிருந்தேன். ஸோ அதோட திங்ஸ் எல்லாமே அப்படியே போட்டது அப்படியே உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நான் அப்படி கொண்டு வந்துட்டு தான் திருப்பி எடுத்து நான் எதுவுமே ஏறக்கட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து நாளைக்கு ப்ரைடு போகிறதுக்கு இன்னைக்கு காலையில் தான் எடுத்து எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்ன திங்ஸ் எல்லாம் வந்து நெசசரி டு ப்ரைட் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து வைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் என்னோடய ப்ரைடல் ட்ராலி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லென்ஸு, லேஷு இதெல்லாம் வச்சுப்பேன். நாளைக்கு என்ன ப்ரைடுக்கு தேவையோ அது மட்டும் தான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டாக ஒரு லேஷ் மட்டும் வச்சுப்பேன். அது வந்து ஸ்பாஞ்சு, அப்புறம் இங்கே சீப்பு, டேங்கிள் கோம்பி அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதோட நிலமையை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு ஜூஸ்லாம் வேறு இருக்குது. இது எப்போ கொண்டு போனது அப்படியே இருக்குது. அதனால் அது நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி டிஸ்போசல் பேக்ஸில் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஒரு சில ஈவெண்ட்ஸ்க்கு கொண்டு போகும்போது அது இப்போ கொஞ்சம் பழசான மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இப்போ நான் வந்து இதை மாற்றிடுவேன். அப்போ வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு, மேக்கப் கிட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் மேக்கப் கிட், சப்போஸ் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மேக்கப் கிட்டை நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கையில் ஃபவுண்டேஷன் போட்டு லிப்ஸ்டிக் போடுவீங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொன்று கூட பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃப்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரி என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கிடச்சதுன்னா எடுத்து போட்டு பார்ப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி யாராவது போடுவீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. 1 hour later. எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இது உள்ளே எடுத்து அடுக்க வேண்டியது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து காஜல், லைனர், அப்புறமா லிப் லைனரு அதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் அந்த ஐப்ரோ கேக்கு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து உடஞ்சி போனது. இதுக்குள்ளேயே வந்து நான் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு காம்பேக்ட் பவுடர்ன்றதுனால. ஸோ மீதி எல்லாமே ப்ரைமரு, ஸ்கின் கேர் ஐட்டம்ஸு, ஃபேஸ் வாஷ் வந்து சப்போஸ் கிளைண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா தேவைப்படும். ஸோ அதனால் நான் இது வச்சுருக்கேன். மாய்ஸ்சரைசர் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபுல்லாக அந்த வெட் வைப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காட்டன் பேடு, ட்ரை வைப்ஸு, அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்பாஞ்சு, பிளெண்டர்ஸு அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அங்கே செப்பரேட்டாக நான் அப்படி வச்சுருவேன். அண்ட் ப்ளஸ் இதுக்கு மேலே என்ன வைப்பேன் அப்படின்னா, 2 ஃபவுண்டேஷன் பேலட் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷன் பேலட் வந்து இந்த சைடில் வச்சுருவேன். ப்ளஸ் ஒரு ஃபவுண்டேஷன் பாட்டில்ஸ் வந்து சைடில் 2 வச்சுருவேன். அதுக்கப்புறமா ஐஷேடோ பேலட் வந்து அது மேலே வைப்பேன். 2 ஐஷேடோ பேலட்ஸ் நான் எப்பவுமே வச்சுருப்பேன். இதில் வந்து நியூட் ஷேட்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் வந்து கலர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எனக்கு தெரியும் இல்லை, இதில் வந்து அவ்வளோ நியூட் ஷேட்ஸ் இருக்காது, இருந்தாலும் ஷிம்மர் ஷேட்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேட் ஃபினிஷில் தேவைப்படும்ன்றதுக்காக நான் இந்த பேலட்டுமே எடுத்துகிட்டு போவேன். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன், தெரியும் உங்களுக்கு. இது வந்து அந்த ஓட்டையே ஆகிடுச்சு, அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீதி கலர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ப்ளஷ்ஷுக்குமே வந்து நான் மோஸ்ட்டாக இது தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளஷ் பேலட் எடுத்து டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஐஷேடோ போடும்போது ப்ளஷ்ஷை போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் போடும்போது ப்ளஷ் எல்லாமே வந்து ரொம்ப டார்க் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 3 ஷேட்ஸுமே கலந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எடுத்துகிட்டு லைட்டாக தான் டஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் தெரியாது, சரியா? அதோட ஷேட் நேம் கூட பார்த்துக்கோங்க. ஃபயர் ஒர்க்கு, வாட்டர் மெலான், ரெட் கார்பெட், இந்த 3மே தான் யூஸ் பண்ணுவேன். 3மே கலந்து யூஸ் பண்ணுவேன், தனித்தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். அகெயின் நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது வந்து இந்த சைடு வைக்க போகிறது இந்த என்னோடய ஹிப் பெல்ட் தான். ஹிப் பெல்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதில் வந்து என்னோடய மிரர் இருக்கும், ஹேண்ட் மிரர். ஸோ இது வந்து கிளைண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இது வச்சுருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து க்ளூ ட்ராப்ஸ், உங்களுக்கு அப்வியஸாக தெரியும், நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இருக்குது, இதில் சிசர் இருக்குது,
ப்ளஸ் இந்த நெத்தி சுட்டி நீடில் அதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த சிஸ்ஸர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி 20 rupees தான். நான் வந்து பாடி சரணா போயிருக்கும்போது வாங்கினேன். செம்ம ஷார்ப்பாக இருக்குது அண்ட் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வாங்கி. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு காஜல் ஒன்று வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ என்னோடய ஹிப் பெல்ட் வந்து நான் இங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே அமுக்கி வைக்கிறதுக்காக இருக்குது. ப்ரெஷ் செட் எல்லாமே இருக்குது. இந்த ப்ரெஷ் செட் வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இது வந்து ரேசர், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பேன். அண்ட் கோம்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 கோம்பாவது இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ எமர்ஜென்சிக்கு எதனா தொலைஞ்சு போச்சுன்னா கூட யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ இப்போ ஹேர் சைடு போயிடலாம். இந்த சைடு வந்து நான் ஹேர் கிட் தான். இது வந்து எக்ஸ்டென்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஜவுரி வந்து எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். சப்போஸ் கிளைண்ட் வந்து கொண்டு வரல அப்படின்னாங்கன்னா நான் இது யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த டப்பாவில் வந்து ஸ்லைட் பின்ஸ் இருக்கும். இது வந்து யூ பின்னு. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குது, ரப்பர் பேண்டு. அதுக்கப்புறமா இது வந்து 3 டைப் ஆஃப் ஸ்ப்ரே. இது 3மே வந்து ஹேர் ஸ்ப்ரே தான். இது வந்து கிரே ஸ்ப்ரே, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மிஷின்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுல்லாக மிஷின்ஸ் இருக்கும். டாங்ஸு இது வந்து கேர்ள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், எடுத்துகிட்டு போவேன். நாளைக்கு வந்து என்ன கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்து டாங்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டாங்ஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன எனக்கு வந்து நார்மல் சைஸ் போதும் அப்படின்னா நான் இதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா நம்மளது வந்து சின்ன ஹேர் கிட் தான். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து கிரிம்பர் அண்ட் இது வந்து ஸ்ட்ரைட்னர், வந்து சாரீ ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக நான் இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து சும்மா ஹேர் ஆக்சசரிஸ் இங்கே இருக்குது, வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ப்ரெஷ் செட்டை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போகலாம். இன்னும் நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னா ப்ரெஷ் செட் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அண்ட் இந்த பிளெண்டர்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணணும். புது பிளெண்டர்ஸுமே இருக்குது. ஸோ பட் ஸ்டில் பழைய பிளெண்டர்ஸ் தான் வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். ஃபைனலி வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ தெரியுதா எவ்வளோ கன்சீலரு ஒரு ப்ரைடுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணாலே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் அடுத்த ப்ரைடுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். நிறைய பேர் சொல்கிறாங்க நேராக போகிறீங்க, மேக்கப் போட்டு வரீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெரிய வேலை இருக்க போகுது அப்படின்னு. மேக்கப் முடித்ததுக்கப்புறமும் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ ஃபுல் கிட்டையும் நாங்கள் க்ளீன் பண்ணணும். எந்தெல்லாம் வந்து இப்போ சின்னது தான், நிறைய பேர் பெரிய கிட்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே, மெயினான ஒரு விஷயத்த மறந்துட்டேன், சேஃப்டி பின். ஸோ இது வந்து என்னோடய மேக்கப் கிட் மேலேயே வந்து வச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நான் வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் நான் அதை எடுத்து என்னோடய சைட் பேக்கில் வச்சுட்டு கிளம்ப போகிறேன்.